அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகளில் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய எக்கனாமிக்ஸ்க்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி சென்ற பதிவில் இந்திய பொருளாதாரம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்திய பொருளாதாரத்தில் என்னென்ன துறைகள் இருக்குது, அந்த துறைகள் மூலம் இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது தேசிய வருவாயில் இருக்கக்கூடிய ஜிடிபி. ஒரு சிலருக்கு டவுட் வந்திருக்கலாம், எல்லாருமே ஜிடிபின்றாங்களே, அப்படி ஜிடிபினா என்னதான் அப்படின்றதே டவுட் இருக்கலாம். இந்த ஜிடிபின்றாங்க, நேஷ்னல் இன்கம்ன்றாங்க, பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றாங்க, ஜிஎன்பி அப்படின்றாங்க, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு. அப்படின்னா என்னன்றது குழப்பமாக இருக்கும். ஸோ அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பொருளாதாரம்னாலே இந்த பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பொருளாதாரத்தினுடைய முக்கியமான கான்செப்ட்ஸ் இதுலேருந்தும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டுக்கு வருவாய் ரொம்ப முக்கியம். முதல்ல வீட்டில் இருந்தே பார்ப்போமே. அப்போ நம்ம வீடு இல்லைங்களா? அப்போ நம்ம வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வருமானம் அப்படின்றது முக்கியம் இல்லையா? யாராவது ஒருவராவது பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரெட் வின்னர் யார் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அவர் ஒரு ஆள் தான் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. அதுதான் பிரெட் வின்னர் அப்படின்ற ஒரு டேர்மாக சொல்லுவாங்க. அப்போ சம்பாத்தியம் முக்கியம். எப்படி நம்ம வீட்டுக்கு வருமானம் முக்கியமோ அதே மாதிரி நாட்டுக்கு வருமானம் முக்கியம். சரிங்களா? ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். 2 ஃபேமிலி இருக்காங்க சார். சரிங்களா? ஸோ ஒரு ஃபேமிலி ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ஏன்ற ஃபேமிலியில் அப்பா அம்மா 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. ஒரு பையன் இருக்கான். இந்த பீன்ற ஃபேமிலியில் அப்பா மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அங்கே ஒரு பையன் இருக்கான். இப்போ இந்த 2 பசங்களும் பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த பையன் சொல்கிறான், உனக்கு என்னடா, உங்கள் வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே வேலை பார்க்குறாங்க, டபுள் இன்கம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டும்தான் வேலை பார்க்குறாரு, ஒரு ஆள் சம்பளம் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போது என்னுடைய கேள்வி என்ன, ஏன்ற வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே வேலை பார்க்குறாங்க சார், பீன்ற வீட்டில் அப்பா மட்டும்தான் வேலை பார்க்குறாரு. இப்போ இந்த 2 ஃபேமிலியில் எந்த ஃபேமிலி மாத வருமானம் அதிகமாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக என்ன நினைப்போம், இந்த ஃபேமிலி தானுங்க, அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கல்ல அப்படின்னு. சரி, என்ன அப்படின்னு பார்ப்போமா? இந்த வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே டீச்சராக இருக்கிறாங்க சார். சரிங்களா? ஸோ இவங்க மாதம் ஒரு 30,000, அவங்க ஒரு 30,000, 60,000 சம்பாதிக்கிறாங்க. மாத வருமானம் அவங்களுக்கு இப்போ 60,000. அப்பா 30, அம்மா 30 சம்பாதிக்கிறாங்க. 2 பேருமே டீச்சர்ஸ்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த பீன்ற ஃபேமிலியில் அப்பா என்னவா இருக்கிறாரு அப்படின்னா, அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய எம்டியாக இருக்கிறார், மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறார். அப்போ அவர் மாத சம்பளம் எவ்வளோன்னா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் 2 பேர் சேர்த்தே அவங்களுடைய மாத வருமானம் 60,000 தான். ஆனால் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவருடைய மாத வருமானம் கிட்டத்தட்ட 1,50,000. இப்போ இந்த 2 ஃபேமிலியும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் நம்ம. இதில் உண்மையிலேயே வெல்த்தியான ஃபேமிலினா எது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் நியூமெரிக்கல் டேட்டாஸ் வச்சு பார்க்குறோம். 1.5 லட்சம் மாதம் வருமானம் வரக்கூடிய இந்த ஃபேமிலி தானுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ இந்த கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபேமிலியும் வெளியிருந்து பார்க்குறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இவங்க 2 பேர் சம்பளம், அவங்க ஒரு ஆள் சம்பளம் அப்படின்னு. ஆனால் நியூமெரிக்கல் டேட்டாஸை வச்சு பார்த்தா தான் உண்மையிலேயே வருமானம் யாருக்கு அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஒரு வீட்டுக்கே பாருங்கள் இப்படிலாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறப்ப நாட்டுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்? எஸ், அப்படி இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கோம். அப்போ நாட்டோட வருமானத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜிடிபி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம், என்டிபின்னு ஒன்று வச்சுருக்கோம், ஜிஎன்பி, என்என்பி, பெர் கேபிட்டா இன்கம், இப்படிலாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம். இது எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து தான் நாட்டினுடைய வருவாய், நேஷ்னல் இன்கம் அப்படின்றது கணக்கிடப்படுகிறது. சரி, அப்போ நேஷ்னல் இன்கம், நாட்டினுடைய தேசிய வருவாய், இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஜிடிபி, என்டிபி, என்என்பி, ஜிஎன்பி மற்றும் பிசி இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜிடிபி. நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இந்த கான்செப்ட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா கஷ்டம்தான். ஐயோ இதுவா ஜிடிபின்றாங்க, என்டிபின்றாங்க, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா. பட் கஷ்டமே படாதீங்க. தமிழ் மொழியில் நமக்கு ஒரு விஷயம் படிச்சிருப்போம், என்ன சார் அப்படின்னா காரண பெயர் அப்படின்னு. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் பேர் வச்சுருப்போம் இல்லைங்களா? பெயர் காரணம் அப்படிலாம் கூட படிப்போம். எக்ஸாக்டாக நீங்கள் தமிழ் எடுத்து பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க.
பேரில் எழுதிட்டு எடுப்போமா? ஓகே, மொத்தம் அப்படின்னா அப்போ இருக்கிற மொத்தமான அப்போ நிறையா இருக்கா சார்? இருக்கே. 2 விஷயங்கள் இருக்குது. என்ன சார்? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்கள் இருக்குது இல்லையா, அதை கூட்ஸ் மற்றும் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சரக்கு மற்றும் சேவை, பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்ஸ் மற்றும் சர்வீசஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ கூட்ஸ்னால் பண்டங்கள், சர்வீசஸ்னால் பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். முன்னாடி எப்படி சொல்லுன்னா சரக்கு மற்றும் சேவை அப்படின்னு கூட சொல்லிட்டு இருப்போம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை. பட் இப்போ கொஞ்சம் மாற்றிட்டாங்க, சரக்கு மற்றும் சேவை கிடையாதுப்பா, இது பண்டங்கள் மற்றும் பணிகள்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டோம். ஐயா, பண்டங்கள்னா என்ன, பணிகள்னா என்ன? அதாவது கூட்ஸ்னால் என்ன, சர்வீசஸ்னால் என்ன? சிம்பிள். இது ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் அப்பா கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்க. அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய்க்கு வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி காய்கறிகள், பொருட்கள் இதெல்லாம் வாங்கிடுறீங்க. இன்னொரு 500 ரூபாயை நீங்கள் டியூஷன் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கக்கோ போய் பே பண்ணுறீங்க. பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க. வீட்டுக்கு ரிட்டன் வந்தோன்னா அப்பா கேட்பார், 1000 ரூபா கொடுத்தேன்ல என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். அப்போ நாம் உடனே சொல்லணும் இல்லையா, அப்பா 500 ரூபாய்க்கு இந்தா பாருங்கள் காய்கறி மளிகை பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். சரி, ஒரு 500 ரூபாய்க்கு இங்கே இருக்குது, இன்னொரு 500 அப்படின்னு கேட்பார். அப்போ இன்னொரு 500 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியா? ஆமாப்பா. ஏன்னா 500 ரூபாய்க்கு கட்டப்பை நிறைய எவ்வளோ காய்கறி பொருள் வாங்க முடியுது, அந்த 500 ரூபா கிளாஸில் சேர்த்துட்டுருக்குன்னு சொல்கிறேன், என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்பார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இவன் பொருட்கள் வாங்கியிருக்கா இல்லையா, இதுதான் பண்டங்கள். இதை நம் கண்களால் பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். இன்னொரு 500 ரூபாயை போய் படிக்கிறதுக்குன்னு கொடுத்துருந்தா இல்லைங்களா, கல்விக்காக கொடுத்துருக்கான்ல. ஆமாம், அரசாங்கம் இலவசமாக நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் தனியாரில் போய் படிச்சிருக்கான் போல் தம்பி. அப்போது காசு கொடுத்துருக்கான், அதை எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆப்வியஸாக அவன் அங்கே போய் படிப்பான். ஒரு மாதம் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு நாலேஜ் கெயின் ஆகிருக்கும். யோசிச்சு பாருங்கள், 500 ரூபா கட்டி சேர்ந்தப்பா அந்த கிளாஸில், ஓரளவு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்றான் அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பாவால் இவன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு பார்க்க முடியுமா, தொட்டு உணர முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்போ இப்போ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் காசு எடுத்துகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் சார். சரிங்களா? சாப்பிட்றோம், அடுத்த வேலைக்கு திரும்ப பசிக்குது, அடுத்த வேலைக்கு சாப்பிட்றோம். அப்போ இந்த உணவாக இருக்கலாம். இன்னொரு ஹோட்டலுக்கு போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம், சொந்தக்காரங்க வீடியில் தூரமாக ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கோம், வேலை விஷயமாக போயிருக்கோம், அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒரு ரூமில் போய் காசை கொடுத்து நம்ம ஸ்டே பண்ணுறோம். அப்போ இந்த ஃபுட்டு சாப்பிட்றதோ ஸ்டே பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம காசு செலவு பண்ணியிருப்போம். செலவு பண்ணது எங்கடா அப்படின்னு கேட்டால், இல்லை, நம்ம கண்களால் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது. அப்போ இது எல்லாமே சேவைகள், அதாவது பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எந்தெந்த பொருட்கள்லாம் காசு கொடுத்து நம்ம கையில் பொருளாக வாங்கி கைகளால் தொட்டு உணர முடியுமோ, பார்க்க முடியுமோ, அதுதான் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்போ இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்குது, பணிகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், 500 ரூபா ஃபீஸ் வாங்குறாரு இல்லையா, கன்சல்டிங் தான் சொல்லியிருப்பார். 500 ரூபாய்க்கு கன்சல்டிங் தான் சொல்லியிருக்கிறார் அவர், பொருட்கள் எதுவுமே இல்லை, அது பணிகள். புரிஞ்சிருச்சுங்களா? அப்படி ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது என்ன சார் அப்படின்னா மொத்தமாக, அப்போ மொத்தம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த பணிகள் மற்றும் பண்டங்கள், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உள்நாட்டு. அப்படின்னா நம்ம நாட்டுக்கு உள்ள, காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி, இங்கிட்டு குஜராத்லேருந்து அங்கே அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே, நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒரு நாட்டுக்கு உள்ள, அப்போ நம்ம நாட்டோட எல்லைக்கு உள்ள சரக்கு மற்றும் சேவை, இல்லைனா பணிகள் மற்றும் பண்டங்கள், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அதுதான் ஜிடிபி. சரி, அப்போ ஜிடிபின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சார். நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஐயா, நம்ம நாட்டுக்குள்ளே வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குதே. இப்போ எடுத்துக்காட்டால், இப்போ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஹூண்டாய் நிறுவனம் இருக்குது, ஃபோர்டுன்ற நிறுவனம் இருந்தது. அப்போ இந்த ஃபோர்ட், ஹூண்டாய் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே, அமேசான் போன்ற நிறுவனங்கள், கூகுள் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக் இருக்கிறாங்க, இவங்களாம் இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிறுவனங்கள்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள். ஆமாம். அப்போ இந்த நிறுவனங்களும் நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணதில்ல. ஆமாம். இதை நம்ம ஜிடிபியில் சேர்க்கலாமா வேணாமா? நம்ம என்ன படித்தோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த நிறுவனங்களினுடைய முதலாளிகள் வெளிநாட்டு நபர்களாக இருந்தாலும், வெளிநாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளே தானே உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணி நம்ம நாட்டோட செல்வம் தானே.
இல்லைங்களா? அவங்க பயன்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம நாட்டு தொழிலாளர்கள் தானே. அப்போது வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா அதை நாம் ஜிடிபியில் சேர்க்குறோம். சரிங்களா? அப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றதில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்க்குறோம். எல்லாத்தையும் இந்த சென்ஸ் வெளிநாட்டு நிறுவனங்களையும் நாம் சேர்க்குறோம். இப்போ ஜிடிபி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறாங்க. என்ன ஃபார்முலா? GDP is equal to C plus I plus G plus X minus M அப்படின்னு சொல்கிறோம். அதில் C அப்படின்றது கன்சப்ஷன் குட்ஸ், அதாவது நுகர்வு பொருட்கள். I அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், முதலீட்டு பொருட்கள். G அப்படின்றது கவர்மெண்ட் பர்ச்சேசஸ், அதாவது அரசு கொள்முதல் செய்யக்கூடியது. அது போக X அப்படின்றது எக்ஸ்போர்ட், ஏற்றுமதியையும், M அப்படின்றது இம்போர்ட், இறக்குமதியும் குறிக்கிறது. சரிங்களா? அப்போது ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுங்களா? இந்த ஜிடிபி அப்படின்றது ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சேர்த்துடுறோம். அப்போ ஜிடிபி நல்லா இருக்கே சார், ஓகேயா? ஓகேப்பா. ஐயா என்டிபின்றாங்கல்ல, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது? அப்போ நெட் அப்படின்னாலே அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தனியாக சேர்க்குறோம் அப்படின்னா அது இதை நெட் டொமஸ்டிக் ப்ராடக்டை தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. அப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் நம்ம நிறையா உற்பத்தி பண்ணியிருக்கிறோம், நிறைய உற்பத்திலாம் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஸோ இதில் அந்த வருஷத்தில் தேய்மானம்னு ஒரு விஷயம் இருக்குமா? தேய்மானமா? ஆமாம். ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மிஷின் அந்த வருஷம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மிஷினில் ஓடக்கூடிய இந்த ரப்பர் டேப்ஸ், அதில் இருக்கக்கூடிய ரப்பர் பெல்ட், இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அவ்வளோ இதுக்கு நம்ம உடம்புலேயே யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் ஒரு மணி நேரம் ஜாக்கிங் போயிட்டுருப்போம், இப்போ 1 மணி நேரம்லாம் ஓட முடியாது, ஒரு 3/4 மணி நேரம் ஓடுறோம். அப்போ நமக்கே உடம்புல கொஞ்சம் வீக்காக வரோம்ல. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அந்த மிஷின்ஸ் ஓட தேய்மானம்ன்ற விஷயம் இருக்கும். காரு பைக்லாம் ஓடுதுன்னா அந்த டயர் தேயுது இல்லைங்களா? அது பிரேக் ஷூலாம் தேயுது. ஸோ அப்போ அந்த மாதிரி தேய்மானம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்படி ஜிடிபியிலிருந்து இந்த தேய்மானத்தை கழித்தால், டெப்ரிசியேஷன் அப்படின்றதை கழித்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்டிபி இஸ் அ வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கானமி டூரிங் த ப்ரெஸ்கிரைப்ட் இயர். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்டிபி அப்படின்றது ஜிடிபியிலிருந்து தேய்மானத்தை கழித்தால் கிடைக்கக்கூடியது. இதுவுமே பிவிக்யூவில் கேட்டிருக்கிறாங்க. என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஜிடிபியிலிருந்து நாம் தேய்மானத்தை கழித்தோம்னா நமக்கு நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைச்சிரும். அடுத்ததாக 3வது ஒரு கான்செப்ட் பார்க்குறோம், ஜிஎன்பி அப்படின்னு, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. இதுதான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அங்கே நம்ம என்ன படித்தோம்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு படித்தோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா. இங்கே என்ன படிக்கிறோம்? மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். உள்நாடுக்கும் தேசியன்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஐயா உள்நாடுனா நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணுறது எல்லாத்தையும் சேர்க்குறோம், சரிப்பா. அப்போ தேசியனாலும் அதே தானே? ஆனால் அது கிடையாது. தேசிய அப்படின்னா நம்ம நாட்டை சார்ந்தவர்கள். அப்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம நாட்டை சார்ந்தவர்கள்னால் நம்ம நாட்டுக்குள்ளேயே வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த வெளிநாட்டு நிறுவனங்களை நாம் இதில் சேர்க்கறது கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாம். அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹூண்டாய் நிறுவனம், ஃபோர்டு நிறுவனம், அமேசான், ஃபேஸ்புக், இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளை நாம் ஜிடிபியில் சேர்ப்போம், ஏன்னா உள்நாட்டு உற்பத்தி. ஆனால் இங்கே ஜிஎன்பியில் சேர்க்க மாட்டோம், ஏன்னா அவங்களாம் நம்ம நாட்டுக்கு சார்ந்தவர்கள் கிடையாது, நம்ம நாட்டு நிறுவனங்கள் கிடையாது. அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களை மட்டும் எடுத்துக்கொள்வது ஜிஎன்பி. சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஓகேங்க, ஆனால் நம்ம இந்திய நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்கா? வெளிநாட்டிலலாம் இருக்குது, அதை இதில் சேர்ப்போமா? கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன் சார்? ஏன்னா இது மொத்த தேசிய உற்பத்தி இல்லைங்களா? அப்போது இந்திய நிறுவனங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை கண்டிப்பாக நாம் இதில் சேர்க்கணும். வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்தால் நாம் கண்டிப்பாக அதை சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது வெளிநாட்டு நிறுவனம். இப்போ புரிஞ்சிருச்சா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜிடிபி அப்படின்றது நம்ம நாடு எப்படி சம்பாதிக்குது, எவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்றது. ஜிஎன்பி அப்படின்றது நம் நாட்டு மக்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது.
சப்போ ஜிடிபியில் நான் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களையும் சேர்ப்பேன், ஆனால் ஜிஎன்பியில் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களை நான் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களை நான் சேர்ப்பேன். அப்போ ஜிஎன்பின்னா என்னன்றது புரிஞ்சிருச்சுங்களா? சரி, அப்போ ஜிடிபின்னா என்னன்னு தெரியும். ஜிடிபியிலேருந்து டெப்ரிஷியேஷன் தேய்மானத்தை கழித்தால் நமக்கு என்டிபி கிடச்சிருது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎன்பின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்வியஸாக என்என்பின்னா என்னப்பா, அப்போ என்என்பின்னா என்னங்க வரப்போகுது, அங்கே பார்த்த மாதிரி தானே ஜிஎன்பியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சோன்னா என்என்பி கிடச்சிரும். அப்போ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. அப்போ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்ன்றது வேறு எதுவுமே கிடையாது. ஜிஎன்பியிலிருந்து நமக்கு டெப்ரிஷியேஷனை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்என்பி கிடச்சிரும். சரிங்களா? என்என்பின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? சூப்பர். அப்போ 4 விஷயங்கள் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டோம். இப்போ 5ஆவதாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார்? பிசிஐ, பெர் கேபிட்டா இன்கம். அப்போ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்ன சார்? சராசரியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் பெர் கேபிட்டா இன்கம். இதுக்கு ஒரு ஃபார்முலாவே வச்சுருக்கிறாங்க சார். என்ன சார்? பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது மொத்தமாக இருக்கக்கூடிய தேசிய வருவாயிலிருந்து அதன் மக்கள் தொகை என்ன அப்படின்றதை வகுத்தால், அப்போ நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் கிடச்சிரும். எதுக்கு சார் இந்த பிசின்ற கான்செப்ட் சொல்கிறாங்க? அப்போ இதுக்கும் உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கதைக்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஃபேமிலி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஃபேமிலி ஏ, ஃபேமிலி பி 2 பேர் இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஏன்ற ஃபேமிலியில் அப்பா அம்மா 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்க அந்த ஃபேமிலியில், அப்பா அம்மா ஒரு பையன். அப்போ இங்கே ஃபேமிலி பி அப்படின்றதுல அங்கேயும் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்பா மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு, அம்மா சம்பாதிக்கல, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அங்கேயும் 3 பேர் இருக்காங்க. இப்போ 2 குடும்பத்தினுடைய இன்கம் வச்சு, ஏன்னா இங்கே 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, இங்கே ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாங்க. இதை வச்சு இவங்களை நம்ம கம்பேர் பண்ணி யார் உண்மையிலையுமே வெல்த்தியான ஆள்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி கரெக்டாக சொல்கிறதுக்கு தான் இந்த பிசின்ற கான்செப்ட் கொண்டு வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஃபேமிலி ஏ அப்படின்றவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மொத்த மாத வருமானம் 60,000. அப்போ 60,000 டிவைடட் பை 3 அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் 20,000 செலவு பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ அந்த ஃபேமிலி ஏவனுடைய பிசிஐ அப்படின்றது 20,000. அடுத்து ஃபேமிலி பிக்கு போகிறோம் நம்ம. அங்கேயும் 3 பேர் இருக்கிறாங்க சார். சரிங்களா? அவங்களுடைய மாத வருமானம் 1,50,000, 1,50,000. அப்போது 1,50,000 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டால் 50,000 கிடைக்குது. அப்போது பீன்ற குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் 50,000 செலவு பண்ணிக்கலாம். 50,000 அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃபேமிலி ஏவோட பெர் கேபிட்டல் இன்கம் 20,000, ஃபேமிலி பியோட பெர் கேபிட்டல் இன்கம் 50,000. ஆப்வியஸாக 2 கம்பேர் பண்ணுங்கள், என்ன கிடச்சி போயிடுது நமக்கு? ஃபேமிலி பி தாங்க வெல்த்தியானாலும் தெரிஞ்சிருச்சுங்களா? தட்ஸ் இட். அப்போ ஒரு வீட்டுக்கே நமக்கு பெர் கேபிட்டல் இன்கம் வச்சு கம்பேர் பண்ண முடியுதுன்னா நாட்டுக்கு, ஏன்னா நம்ம நாடு எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக வளருதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி, பெர் கேபிட்டல் இன்கம் இது எல்லாமே தேவை. குறிப்பாக அந்த பெர் கேபிட்டா இன்கம் நம்ம வளர்கிறோமா அப்படின்றத பார்க்குறதுக்கு மட்டும் அல்லாமல் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் பயன்படுது. கிளியராக்குறோமா? எஸ். ஸோ இப்போ நமக்கு பேசிக்காக நேஷ்னல் இன்கம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி, பெர் கேபிட்டல் இன்கம் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது வளர்ந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா? இந்த வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், இந்த ஜிடிபி, ஜிஎன்பி வச்சு பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி, ஜிடிபி, ஜிஎன்பி இது 2 மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது 2யுமே அடிப்படையாக எடுத்தோம் அப்படின்னா ஜிடிபினா நாடு உற்பத்தி பண்ணுறது, ஜிஎன்பினா நாட்டு மக்கள் உற்பத்தி பண்ணுறது. இது 2ல் ஜிடிபியை விட, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட ஜிஎன்பி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாடு வளர்ந்த நாடுன்னு அர்த்தம், டெவலப்டு நேஷன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஏன்னா ஜிடிபி வளர்ந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க வெளிநாட்டு நிறுவனங்களும் தானே வளருது. வளர்ந்துட்டு போகுது சார், இதில் என்ன பிரச்சனை? நம்ம ஏன் நம்ம நாட்டு மக்கள் கூட சம்பாதிக்கணுன்றோம்? வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வருது, அவங்க வளர்ந்தா ஆப்வியஸாக அங்கே வேலை பார்க்குற நம்ம நாட்டு மக்களும் வளரத்தானே செய்வாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். யோசிச்சுருப்பீங்க, ஜிடிபி வளர்ந்தால் நல்லது தானேன்னு. யோசிச்சு பாருங்கள், ஒரு அமெரிக்க நிறுவனம் இங்கே வந்து தொழிற்சாலை தொடங்குது, கோக், பெப்சி மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இண்டஸ்ட்ரி வச்சு சம்பாதிக்கிறாங்க. இங்கே அவங்க சம்பாதிச்ச ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க?
அவங்க நாட்டுக்கு கொண்டு போவாங்க. கரெக்டாக? இங்கே சம்பாதிக்கிற எல்லாம் ப்ராஃபிட் எங்கே போகுது? நம்ம நாட்டோட செல்வம் எல்லாம் அவங்க நாட்டுக்கு போகுது. புரியுதுங்களா? ஷுவரா? எஸ். ஸோ அப்போது ஜிடிபி அப்படின்றது வளர்ந்தால் நாட்டுக்கு நல்லதா சார்? ஆப்வியஸாக நல்லது தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ஜிடிபியை விட, அதை நாடு சம்பாதிப்பதை விட நாட்டு மக்கள் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கணுங்க. அப்போ ஜிடிபியை விட ஜிஎன்பி அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுதான் ஒரு டெவலப்டு நேஷன், வளர்ந்த நாடு அப்படின்னு அர்த்தம். சரி சார், அப்போது வளரும் நாடுன்றாங்கல்ல, இல்லைனா வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாடு, அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? அங்கெல்லாம் ஜிஎன்பியை விட ஜிடிபி அதிகமாக இருக்கும். அப்போது ஜிடிபின்றது நம்ம உள்நாட்டு உற்பத்தி. ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம நாட்டோட ஜிடிபி கூடும். அந்த ஜிடிபி தான் கூடுமே தவிர நம்ம நாட்டோட ஜிஎன்பி கூடாது. அப்போ இது வந்து ஒரு வேரியஸ் லெவலாக சொல்லுவாங்க சார், ஒவ்வொரு படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. எப்படி நம்ம பொருளாதாரத்தில் ப்ரைமரி செக்டார் தான் முதல் படிநிலை, ப்ரைமரியிலேருந்து செகண்டரி வருது இரண்டாம் படிநிலை, செகண்டரியிலேருந்து டெர்ஷரி வருது மூன்றாம் படிநிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆப்வியஸாக அதே மாதிரி ஒரு நாடு வளரும் நாடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜிஎன்பியை விட ஜிடிபி தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு சர்டைன் லெவல் வரைக்குமே ஜிடிபி தான் அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஜிடிபியை தாண்டி ஜிஎன்பி அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அங்கே நம்ம நாட்டு மக்கள் வேலைக்கு சேர்ந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கொண்டு அவங்க அதே நிறுவனம் மாதிரி ஒரு நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்குவார்கள். புரியுதுங்களா? இது பொருளாதாரம் தான் அது. அப்போது போய் அங்கே தொழிலை வெளிநாட்டிலேருந்து தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க அதே நாட்டில் அவங்கள எதிர்த்து தொழில் தொடங்குவாங்க. ஆப்வியஸாக பாருங்கள், இப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க மற்ற நாடுகளில் போய் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி தொழிலை தொடங்குவாங்க. ஸோ ஆப்வியஸாக ஜிடிபியோட ஜிஎன்பி கூட போயிடும். அப்போ ஜிடிபியோட ஜிஎன்பி கூட போயிடுச்சுன்னா அதுதான் வளர்ந்த நாடு. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிஎன்பியை விட ஜிடிபி கூட இருக்கும். இப்போ இந்தியாவில் எப்படி சார் இருக்குது? இந்தியா வந்து வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாடு தான். அப்போ நாம் இப்போதைக்கு ஜிஎன்பியை விட ஜிடிபி தான் அதிகமாக இருக்குது நமக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் ஜிடிபி அப்படின்றதை விட ஜிஎன்பி அதிகமாகிடும், வளர்ந்த நாடாகிரும் அப்படின்னு நம்புவோம். சரி சார். சார் ஒருவேளை இந்த ஜிடிபி ஜிஎன்பி இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது எப்போ சார்? இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு க்ளோஸ்ட் எக்கானமி, மூடப்பட்ட பொருளாதாரம் இருந்தது அப்படின்னா அந்த நாடுகளில் தான் ஜிடிபியும் ஜிஎன்பியும் ஒரே மாதிரி இருக்கும். புரியலையே சார்? ஏன்னா ஒரு சிலருக்கு புரியாது. சிம்பிள். ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி தானங்க. அப்போது ஜிடிபி மட்டும் பாருங்கள். அப்போது உள்நாட்டு உற்பத்தினா இங்கே என்னென்ன சேர்ப்போம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் ரெண்டுமே சேர்ப்போமா? ஷுவரா? டன்னா? சரி. ஜிஎன்பின்னு என்ன சேர்ப்போம்? இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள், இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள், அவ்வளோதானங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா மூடப்பட்ட பொருளாதாரம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஐயா, மூடப்பட்ட பொருளாதாரம்னா நம்ம நாட்டு சார்ந்த நபர்கள், நம்ம நாட்டு மக்கள் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடாது. சரி, வெளிநாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தொழில் பண்ணக்கூடாது. அப்போ கியூபா, நார்த் கொரியா போன்ற நாடுகள்லாம் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களும் வெளியே போய் தொழில் தொடங்க மாட்டாங்க, வெளியே இருக்கக்கூடியவங்களும் அவங்க நாட்டுக்குள்ளே போய் தொழில் தொடங்கக்கூடாது. இதுதான் க்ளோஸ்ட் எக்கானமி, மூடப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், ஜிடிபியில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் மட்டும்தான் சேர்ப்போம். ஏன்? வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம்ல, க்ளோஸ்ட் எக்கானமி. அப்போ ஜிஎன்பியில் எதை கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்? வெளிநாட்டில் தான் இந்திய நிறுவனங்களே இல்லையே, நம்ம தான் மூடப்பட்ட பொருளாதாரத்தில் இருக்கோம். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போது ஜிடிபி ஜிஎன்பி ரெண்டுமே எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு மூடப்பட்ட பொருளாதாரத்தில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சரி, ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இதை அடிப்படையாக வைத்து தான் சென்ற ஆண்டுகளில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு மூடப்பட்ட பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாடுகளில் எப்படி இருக்கும் ஜிடிபியும் ஜிஎன்பியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ஸில் ஜிடிபியை விட ஜிஎன்பி கூட இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, ஜிஎன்பியை விட ஜிடிபி கூட இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, ஜிடிபி ஜிஎன்பி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆன்சர்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது இதன் அடிப்படையாக தான்
பிஒய்க்கில் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு முந்தின வருடங்கள் 2022 ஒரு தடவை நடத்தியிருந்தாங்க. அப்போ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ண ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. C+I+G+X-M அப்படின்ற ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க சார். குறிப்பாக எக்கனாமிக்ஸ்லேருந்து 5 கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த 5ல் பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுறாங்க. சென்சஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த படிவுகளில் இதன் தொடர்ச்சியில் நம்ம மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கடினமாக இருக்க மாதிரி தோன்றினாலும் உண்மையிலேயே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லேருந்து லீட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப 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 சுலபமாக இருக்கும் இல்லைங்களா. உள்நாடுனா அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே எடுத்துக்க போகிறோம், கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. தேசிய அப்படின்னா நம்ம நாட்டோட தேசிய, அப்போது ஒட்டுமொத்த உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது பேசிக்கான எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வேறு இதுலேருந்து கொஷின் எப்படி சார் கேட்கலாம்? அது டிஎன்பிசியாக இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க. அப்போது நாட்டினுடைய சராசரி தலா வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பெர் கேபிட்டல் இன்கம் இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா சமீபத்தில் பட்ஜெட்லாம் வருதுங்க இல்லையா, இந்த பட்ஜெட்டின் அடிப்படையாக வைத்தெல்லாம் கூட கேட்பாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் 1,96,000 ரூபாய், 1,96,000 சம்திங் தலா வருமானம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் நம்ம தலைக்கு மேலே எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கோமா? 1,96,000 சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கோம். பட் அது அடுத்தடுத்த வருடங்களில் கண்டிப்பாக கூடுது. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் டேட்டாஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி இது வரைக்கும் இந்த மாதிரி நியூமெரிக்கல் டேட்டாஸில் அவங்க பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணது கிடையாது. ஜென்ரலைஸ்டாக உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரியுதா அப்படின்றத பார்க்குறாங்க. ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன அப்படின்னு. இது போக இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை துறைகள்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். இது எல்லாத்தையும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக 5 கொஷின் எக்கனாமிலேருந்து கேட்குறாங்க. 5ல் 1 லக் இருந்ததுன்னா 2 கொஷின்ஸ் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம் இல்லையில் உரம் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு சிலர் என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, நம்ம போன வருஷம் எழுதணும், அதுக்கு முந்தின வருஷம் எழுதணும், ஆனால் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே, மிஸ் பண்ணிகிட்டே இருக்குமே, இந்த படத்தில் சொல்ல மாதிரி தோத்துக்கிட்டே இருக்கியேடா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பயப்படவே வேண்டாம். நமக்கான வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அது வரும் வரை நாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நிறையா பேர் தோல்விகளை பார்த்து பயந்து அப்படியே துவண்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் தோல்வி அப்படின்றது நமக்கு முடிவே கிடையாது. தோத்துட்டோம் அப்படின்னா ஏன் தோத்துட்டோன்றதை மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள். மிஸ் பண்ண விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணுங்கள். ரெக்டிஃபை பண்ணிட்டா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கணும். விழுந்து கிடந்தோம் அப்படின்னா முடிஞ்சு, சோலி முடிஞ்சு, அவ்வளவுதான். யாருக்கு தான் தோல்வி இல்லை? உலகில் சாதித்த ஒவ்வொரு நபர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். ஆனால் அவங்க தோல்வியில் துவண்டு போகலை. ஒருவேளை தோல்வியில் துவண்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோதான், சோலி முடிஞ்சுன்னு மாதிரி போயிருந்திருப்போம். அவங்கள கண்டுக்கவே மாட்டோம். கோடியில் ஒருத்தனா போயிருப்பான். அந்த தோல்வியும் தாண்டி மீண்டும் ஓடி போய் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வெற்றியாளர்கள். நாமும் அவங்கள மாதிரி வெற்றியாளர்களாக இருக்கணும் அப்படின்னா தோல்விகளை பார்த்து பயப்பட வேண்டாம். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் மலையும் நகர்ந்து வழிவிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வெடியும். அந்த நாள் உங்கள் ஒவ்வொரு பெயரையும் சொல்லும். நன்றி.